சிறுவர் கதைகள். குட்டிக்கழுகு. அந்த குட்டிக்கழுகு சும்மாவிருக்காது. எப்போதும் எதையாவது தொணதொணவென்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அம்மா கழுகும் முடிந்தவரை குட்டிக்கழுகின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஒருநாள் காட்டிற்கு வெளியே அம்மாவோடு போய்க் கொண்டிருந்த போது முதன்முறையாக மனிதர்களைப் பார்த்தது. அவர்கள் நடந்து சென்ற விதம் அதற்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அது காட்டில் நிறைய பறவைகள் மிருகங்களை பார்த்திருக்கிறது. எந்த உயிரினமும் இப்படி நிமிர்ந்த நிலையில் நடந்து சென்று பார்த்ததில்லை. அது அம்மா கழுகிடம், "இதெல்லாம் என்னதுமா? இதுங்க ஏன் இப்படி நடந்து போகுதுங்க?" என்று கேட்டது. அதற்கு அம்மா கழுகு, "இவங்க மனுஷங்க. அது கால்கள் கிடையாது, கைகள். அவங்க இப்படித்தான் நடப்பாங்க" என்றது. "அப்படியா?" என்ற ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டது அந்த குட்டிக்கழுகு. ஒரு நாள் திருமண ஊர்வலம் ஒன்று சென்று கொண்டிருப்பதை பார்த்தது. அது திருமண ஊர்வலம் என்பதே அம்மா சொல்லித்தான் அதற்குத் தெரியும். அதில் சென்றவர்கள் தங்கள் மீது எதையெதையோ போட்டிருந்தார்கள். "இவங்கெல்லாம் என்னத்தம்மா மேல போட்டிருக்காங்க?" என்று அம்மா கழுகிடம் கேட்டது. "அவர்கள் அணிந்திருப்பது ஆடைகளும் ஆபரணங்களும். ஆடைகள் மானத்தை காக்க, ஆபரணங்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ள" என்றது அம்மா கழுகு. "மானமா? மனிதர்களுக்கு மட்டும்தான் மானமா? மற்ற உயிரினங்களுக்கு கிடையாதா? எந்த பறவையும் மிருகமும் ஆடைகள் அணிவதில்லையே, அதிலும் ஆபரணங்கள். அவைகள்தான் எப்படி கண்ணை பறிக்கிறது? இது போன்ற ஒன்றை எனக்கு போட்டு அம்மா ஏன் அழகு பார்க்க மாட்டேன் என்கிறாள்?" இப்படி கேள்விகள் பல மண்டையை குடைய யோசித்தது அந்த குட்டிக்கழுகு. மாட்டிறைச்சி கழிவுகளை தேறி அவ்வப்போது ஊருக்குள் சென்று வருவது வழக்கம். அவ்வாறு போய் வரும்போதெல்லாம் அந்த குட்டிக்கழுகு நிறைய கட்டிடங்களை பார்த்தது. அது அம்மா கழுகிடம், "இதெல்லாம் என்னதுமா?" என்று கேட்டது. "இவைகள் மனிதர்களின் வீடுகள், அதாவது வசிப்பிடங்கள்" என்றது அம்மா கழுகு. அந்த குட்டிக்கழுகு தனது குடும்பத்தாருடன் ஒரே கூட்டமாக ஒரு குன்றின் பாறை அடுக்கில் வசித்து வருகிறது. சில பறவைகள் கூடுகட்டி வசிப்பதை பார்த்திருக்கிறது. கொஞ்சம் பெரிய மிருகங்கள் குகைகளில் இருக்கும். ஆனால் மனிதர்கள் மட்டும் வீடு கட்டி வசிக்கிறார்கள். அந்த குட்டிக்கழுகின் மனத்தில் ஏதோ தோன்றியது. அம்மா கழுகிடம் கேட்க வாயெடுத்தது. "இதோ பார், மனுஷங்க நம்மள மாதிரி கிடையாது. அவங்களுக்கு பகுத்தறிவு உண்டு. அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் விளக்கம் கேட்டு என்னை படுத்தக்கூடாது, புரியுதா?" என்றது அம்மா கழுகு. குட்டிக்கழுகை திட்டி விரட்டியது. அம்மா திட்டியதற்காக வாயை மூடிக்கொண்டது அந்த குட்டிக்கழுகு. இருந்தாலும் அதற்கு மனிதர்களின் வாழ்க்கை மீது ஒரு சுவாரஸ்யம் வந்துவிட்டது. அது ஒவ்வொரு முறை வெளியே போகும்போதும் வரும்போதும் தான் கடந்து சென்ற மனிதர்களை உற்று கவனிக்க ஆரம்பித்தது. அவ்வாறு கவனித்ததில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பதை புரிந்து கொண்டது. ஒரு மனிதன் நிலத்தை பண்படுத்தி உழுதான். அவன் தன்னை உழவன் என்றான். ஒருவன் கடைவீதியில் பலவிதமான பொருட்களை வைத்து விற்பனை செய்தான். அவன் தன்னை வணிகன் என்றான். ஒருவன் மைதானத்தில் ஓடினான். அவன் தன்னை விளையாட்டு வீரன் என்றான். ஒருவன் உடல்நலம் குன்றியவர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டும், ஒருவன் உணவு சமைத்துக் கொண்டும், ஒருவன் மூட்டை தூக்கிக் கொண்டும், அதாவது தொழிலாளி. இப்படி ஆளுக்கொரு வேலை செய்தார்கள். அந்த குட்டிக்கழுகு அனைவரிடமும் சென்று மறக்காமல், "நீங்கள் எதற்காக இந்த வேலை செய்கிறீர்கள்?" என்ற கேள்வியை கேட்டது. அதற்கு அவர்கள் அனைவரும் சொல்லி வைத்தாற்போன்று உணவு, உடை, இருப்பிடம் முதலான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள என்ற பதிலை சொன்னார்கள். அவர்களின் பதிலிலிருந்து குட்டிக்கழுகு ஒரு நியதியை புரிந்து கொண்டது. உணவு, உடை, இருப்பிடம் முதலான அடிப்படை தேவைகள் நிறைவேற வேண்டுமானால் ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் என்பதான் அந்த நியதி. அதற்கு ஒரு சந்தேகம். அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு வேலை பார்க்கத்தான் செய்கிறார்கள். இருந்தாலும் அடிப்படை தேவைகள் மட்டும் அனைவருக்கும் ஏன் ஒன்றுபோல் நிறைவேறவில்லை என்பதுதான் அந்த சந்தேகம். ஒரு மனிதன் ஒருவேளை உணவிற்கும் வழியின்றி தவிக்க, இன்னொரு மனிதனோ வகை வகையாய் உண்டு கழித்தான். ஒரு மனிதன் உடுத்த சிறு கந்தையும் இன்றி அவதிப்பட, இன்னொரு மனிதன் விதவிதமாய் உடுத்தி மகிழ்ந்தான். ஒரு மனிதன் கால் நீட்டி படுத்துறங்கவும் வசதியற்ற குடிசையில் முடங்கி கிடக்க, இன்னொரு மனிதன் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் இல்லங்களாக்கிக் கொண்டு வசித்தான். எதனால் இந்த முரண்பாடு? அந்த குட்டிக்கழுகுக்கு விளங்கவில்லை. "அம்மா பாவம், நான் அவளை ரொம்பத்தான் படுத்துகிறேன். அவளுக்கு வேலைபளு அதிகம். இதற்கு தாத்தா தான் சரிப்பட்டு வரும். அதுதான் ஓய்வாக இருக்கும்" என்று எண்ணிய குட்டிக்கழுகு தாத்தாவிடம் போனது. தாத்தா கழுகு மொட்டைப்பாறையின் உச்சியில் அமர்ந்து காலை வெயிலில் இதமாக குளிர் காய்ந்து கொண்டிருந்தது. அது சொன்னது, "நான் உன் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். முதல்ல நீ போய் அந்த எலியை பிடிச்சிட்டு வா" என்று. தரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு எலியை சுட்டிக்காட்டியது. குட்டிக்கழுகும் பறந்து போனது. அது தரையை நெருங்கும் சமயம் எப்படியோ சுதாரித்து கொண்ட எலி ஓடி வளைக்குள் புகுந்து தப்பித்தது. குட்டிக்கழுகு விடவில்லை. 4-5 முறை முயற்சித்தது. அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்தன. ஒரு கட்டத்தில் உடலும் மனமும் சோர்ந்து போன குட்டிக்கழுகு தாத்தாவிடம் வந்து, "தாத்தா, போங்க தாத்தா, என்னால முடியல, நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க" என்றது. "சரி,
என்ற தாத்தா கழுகு முதல் முயற்சியிலேயே பிடித்துவிட்டு வந்தது. பிடிப்பட்ட எலி 2 கழுகுகளுக்கும் இரையானது. தாத்தா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே, கேட்டது குட்டி கழுகு. என்னால இரைய பிடிக்க முடிஞ்சது, உன்னால முடியல, இதுதான் என் பதில் என்றது தாத்தா கழுகு. குட்டி கழுகு புரியாமல் பார்க்க அதுவே தொடர்ந்து சொன்னது, உன்கிட்ட வேகம் இருந்த அளவுக்கு விவேகம் இல்லை என்றது. இதுல என்ன விவேகம் வேண்டி கிடக்கு? அலட்சியமாய் கேட்டது குட்டி கழுகு. இருக்குது, சொல்றேன் என்ற தாத்தா கழுகு குட்டியை பக்கத்தில் இருத்தி கொண்டு சொல்ல ஆரம்பித்தது. எலியை பிடிக்க போறதுக்கு முன்னாடி எலி வலையை விட்டு எவ்வளவு தூரத்துல இருக்கு, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிற தூரத்துல இருக்கா இல்லையான்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டிருக்கணும். இது திட்டமிடல். ஓடி போய் ஒளிஞ்சிக்க முடியாத தூரத்துக்கு அது வர்றவருக்கும் நீ காத்திருந்திருக்கணும். இது காலம், அதாவது பொறுமை. அப்படி ஒரு இடத்துக்கு வந்த உடனே நீ விரைவா போய் அதை பிடிக்க முயற்சி பண்ணிருக்கணும். இது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவது. இந்த 3யும் நீ செய்யல. எல்லாத்துக்கும் மேலா ஒரு செயலை செய்து முடிக்கணுங்கிற உத்வேகம், அதாவது தன்முனைப்பு நிறைஞ்சவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அவங்க தங்களுடைய அடிப்படை தேவைகளையும் சிறப்பா நிறைவேற்றிக்கிறாங்க. இந்த தன்முனைப்பு இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க என்றது தாத்தா கழுகு. இப்போது குட்டி கழுகுக்கு ஒரு அழகான சந்தேகம் வந்தது. அது கேட்டது, கடவுள்தான் மனுஷனை படைச்சாரு, அப்ப எல்லா விஷயமும் எல்லா மனுஷங்களுக்கும் ஒன்னு போலத்தானே கிடைக்கணும்? ஏன் ஒரு மனுஷனுக்கு கூடுதலாவும் இன்னொரு மனுஷனுக்கு குறைச்சலாவும் கிடைக்கணும்? தாத்தா கழுகு கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தது. எத்தனை நியாயமான கேள்வி! இருந்தாலும் அது அசரவில்லை. அது மனுஷங்க வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது. அதுல கோடி விஷயங்கள் உண்டு. நாம அதுல தனிமனித முயற்சிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் பேசியிருக்கோம். இப்போதைக்கு இது போதும் என்று குட்டிக்கழுகின் வாயை அடைத்தது. குட்டிக்கழுகும் தனது சந்தேகம் ஓரளவு தீர்ந்துவிட்டு அங்கிருந்து பறந்து போனது.